2022 போனஸ் கொடுத்த பிஎஸ்சி திரும்பவும் இன்வெஸ்டர்ஸ்க்கு போனஸ் கொடுக்கறதுக்கான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. 30ஆம் தேதி அவங்களுடைய போர்டு மீட்டிங்ல இந்த அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதோட 26 மார்ச் 2020 இன்றைக்கு இந்திய பங்கு சந்தைகள் நடந்த நிகழ்வுகளை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் மீடியா சதீஷ். கண்டினியூவா 6-7 நாட்களாக மார்க்கெட் இருந்த ஏற்றம் இன்றைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா நிஃப்டி அரௌண்ட் 180 புள்ளிகள் சரிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸும் 700 புள்ளிகளுக்கு மேலே இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி திரும்பவும் டாரிஃப் இஷ்யூ இருக்குங்கிற ஒரு பயம் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. கிராசிம், ஹீரோ ஹோண்டா, ட்ரெண்ட், இண்டஸ்ட்ரியல் பேங்க் சொல்லி ஒரு சில நிறுவனங்கள் 2-3% வரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. இருந்தாலும் என்டிபிசி, டெக் மஹிந்திரா, சிப்லாக், பஜாஜ், பிபிசி எல்லாம் 2-4% வரைக்கும் டவுன்ல முடிவெடுத்திருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஃபின்டெக், ராஜேஷ் எக்ஸ்போர்ட், சோழமண்டம் ஃபைனான்சியல், பிஎஸ்சி எல்லாம் 3-7% வரைக்கும் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கூடிய முக்கியமான நிறுவனங்களாக பார்க்கப்படுது. ஓரளவு ஸ்டேபிளா இருந்த குரூட் ஆயில் அரௌண்ட் $73 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தங்கமும் ஒரு அவுன்ஸுக்கு $3060 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் பெரிய சேஞ்சஸ் இன்னைக்கு இல்லை. இந்தியன் ரூபி ஏற்கனவே வீக்கான லெவல்ல இருந்து இப்போ $85.67 க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. டெஸ்லா நிறுவனம் யூரோப்பியன் மார்க்கெட்ல ஏறத்தாழ 40% அவங்களுடைய சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்குங்க. இருந்தாலும் அந்த நிறுவனம் 3% மேல பாசிட்டிவா இன்னைக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏறத்தாழ $288 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த நிறுவனம் எதிர்காலத்தில் அதுவும் 5 வருஷத்துல $2600 வரைக்கும் போயிடும் சொல்லி எக்ஸ்பெக்ட்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் இது ஒரு தகவலுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் 4-5 டேஸாவே எஃப்ஐக்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றைக்கும் அரௌண்ட் 5000 கோடி ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கிறது என்ன தகவல் இல்லை. இருந்தாலும் மார்க்கெட்டில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கு. ஏன்னா 6-7 நாட்கள் ஏறின ஏற்றத்தினுடைய அளவை இன்னைக்கு அதிகமாக புக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சரிவு அடுத்து 1 நாட்கள் தொடர்ந்து கூட சான்சஸ் இருக்கும். இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கட்டமைச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.